2026 ஆண்டு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதாவது ஆளுநர் உரை நடத்தாமல் வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது பெரும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் மீறியுள்ள ஆர் என் ரவி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆளுநர் வெளிநடப்பானது செய்திருக்கிறார். குறிப்பாக அரசு தயாரித்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் உண்மைக்கு மாறான பல தகவல் இடம்பெற்றுள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் தற்கொலை தலைநகரமாக தமிழ்நாடு உருவாகி உள்ளதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு முதலீட்டு ஈர்த்ததாக உண்மைக்கு மாறான தகவலானது இடம்பெற்றுள்ளதாகவும் அதே போல முதலீட்டாளர்களின் இலக்கு தமிழகத்தின் இல்லை என்பதுதான் தெரிகிறது என்று ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அதாவது வெளிநாடு முதலீட்டாளர் ஈர்ப்பதில் 4 ஆண்டுக்கு முன்பு 4 இடத்தில் இருக்கிறது தமிழ்நாடு இந்த அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழக அரசு ரூபாய் 12 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்ததாக உண்மைக்கு புறம்பான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி தெரிவிக்கப்பட்ட தொழில் வெளியேறி வருவதாகவும் இந்த அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டது. ஒரு புறம் இருக்க தமிழக அரசு பல்வேறு அதாவது தமிழக அரசு பார்த்தால் தமிழக அரசு பல்வேறு முதலீட்டாளர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் வெறும் காகிதமாகவே இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரம் கோவில்கள் அதாவது அறங்காவலர்கள் நியமிக்காமல் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டிலே நிலவி வருவதாகவும் அதே போல பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தாத காரணத்தால் பல ஆயிரம் ஊராட்சி மன்றங்கள் செயல்படாமல் உள்ளதாகவும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஈர்ப்பதில் தமிழ்நாடு 6வது இடத்திற்கு பின்னடைந்து விட்டதாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் கல்வித்தரம் ஆண்டுக்கு ஆண்டு பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் 50% பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் போஸ்கோ வழக்கில் 55% பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கில் 33% அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு 65 பேர் என ஓராண்டில் தமிழ்நாட்டில் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் உரையை வெளிநடப்பு செய்த ஆளுநர் ஆர் என் ரவி இது மட்டுமல்லாமல் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியுள்ளார் ஆளுநர் ரவி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையின் தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆளுநர் சட்டப்பேரவையில் அவரது உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து ஆளுநர் தரப்பிலிருந்தும் விளக்கம் அளிக்கும் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.